அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய பிரதமராக, தமிழ்நாட்டில் முதல் பெண் பிரதமராக, தமிழ் பேசக்கூடிய பிரதமராக என்னுடைய இலக்கு. ஏழை எளிய மக்கள் 3 வேளை உணவருந்தப்பட வேண்டும். நல்ல வீடுகள் அமைத்து கொடுக்கப்பட வேண்டும். நல்ல தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். முறையான வேளாண்மை மற்றும் தொழில் சார்ந்த கூட்டமைப்பு தொழில் மூலம் நம்முடைய இந்திய தேசத்தை மேலோங்க செய்யப்பட வேண்டும். அனைத்து மக்களுக்கும் வரியில்லா தேசமாக நம்முடைய இந்திய தேசத்தை மேலோங்க செய்யப்பட வேண்டும். இலவசமான கல்வியை முறையாக அனைவருக்குமே சமமாக கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும். இலவசமான மருத்துவமனை அனைத்து மக்களுக்குமே இலவசமாக கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அனைத்து மக்களுக்கான ஒரு நல்ல திட்டமாக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது அனைத்து மாநிலங்களுக்கு ஏற்ப திட்டங்கள் முறைப்படுத்தப்படும். அது மட்டுமில்லை, நம்மளுடைய ஜல்லிக்கட்டு மருத்துவம் மற்றும் காப்பீடு பாதுகாப்பாளர் சட்டம் முறைப்படுத்தப்பட்டு அந்த வீரர்களுக்குரிய பாதுகாப்பு மற்றும் மருத்துவம் ரீதியான ஒரு தற்காலிக மருத்துவமனை அங்கு அமைக்கப்படும். அதனால் உயிரிழப்பு மற்றும் பாதுகாக்கப்படும். அவர்களுடைய காப்பீடு முறைப்படுத்தப்படும். அந்த குடும்பத்துக்கேற்ப அந்த காப்பீடு முறைப்படுத்தப்பட்டு ஒரு நல்ல திட்டமாக திறன்பட செயலாக்கக்கூடிய ஒரு நல்ல தீர்க்கமான நம்மளுடைய பாரம்பரியத்தை போற்றும் வகையில் இந்த ஜல்லிக்கட்டு முறைப்படுத்தப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.